பேக்கரி ஸ்டைலில் வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி பன் செய்ய போகிறேங்க. இப்போ 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே வந்து கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டூட்டி ஃப்ரூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேங்க, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் வந்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வாமாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து வந்து பிசைஞ்சு வச்சுங்க. அப்படின்னா வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாங்க. நல்லா 1/2 hour ஆயிடுச்சுங்க. மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து பொங்கி வந்திருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 பீஸை கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. டச் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாங்க. இது மாதிரி பண்ணி விட்டு வேலை முடிச்சுங்க. மேலே வந்து பால் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பண்ணை உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம பேக்கரி ஸ்டைல் டூட்டி ஃப்ரூட்டி பன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.